எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யவா வேண்டாமான்னு நமக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான தீர்வு இந்த உள்ளூர் மக்கள் இந்த கோயிலில் ஒரு சீட்டா எழுதி போட்டுடுறாங்க. அதுல என்ன வருதோ அது சரியா இருக்குன்னு ரொம்ப ஆணித்தரமா நம்புறாங்க. அப்படி ஒரு அழகான கோயில். கந்தன் காலடியை வணங்கினார். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் தெரியாததுனால அவரையே இந்த இடத்துல பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாரு முருகர். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. காக்கும் கடவுளான முருக பெருமான் படைக்கிற தொழில தானே கையில் எடுத்த அப்புறமா அவரே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். சித்தர் போகருக்கு பழனி மலைக்கு வழியை இங்கிருந்து தான் முருகர் காமிச்சிருக்காரு. முருகர் எப்போதுமே 6 தலையோட தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும் 5 தலையோடு இருப்பார். அந்த ஒரு தலை சித்தர் போகருக்கு வழிகாட்டுறதுக்காக தனியாக கூடவே போன மாதிரி ஒரு வரலாறு சொல்லுது. முருகர் கோயில் அமைந்திருக்கும் மலைகளிலேயே உயரமான மலை இந்த மலைதான். தகப்பனான சிவனுக்கு வேதங்களை ஓதுன மலை இந்த மலை. அதனாலதான் இந்த மலைக்கு ஓதி மலைன்னே பேர் வந்திருக்கு. தந்தை பரவனுக்கு சிவகுருநாதன். இந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகணுங்கிற முழு விவரத்தையும் சேனல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.